எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா இந்தா சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டை தட்டுமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்கிருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போறேன். இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிடுவேன். சரிதா விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுறா போடா. டீ வேணா 2 வடை கொடு. டேய் இவனுக்கு 2 வடை கொடு. தகுதம் 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 தகுதம். நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலைய பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடுறியா? சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பார்க்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தாரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ணே. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ணே. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே. கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய் இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சைய தாங்க முடியலையே ஆண்டவா. ஓ இங்கதான் தூங்குறாரா? அண்ணே 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 எந்திரிங்க, ராத்திரில தூங்கிட்டு. நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பையில இருக்காங்கண்ணே. நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு. இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே? அண்ணே சொல்லுங்கண்ணே. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன, வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார எந்திரிச்சு போ. இல்லடா ராவுத்தூர் பேரா, எங்க போயிட்டு வர? தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் வைக்க போறேங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல. அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. சாப்பிடு கண்ணு. என் முதலரவியை கெடுக்க வந்த முண்டா. என்னப்பா பச்சை புள்ளையா? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கையை பங்கு போட வந்த களவாணி. எந்திரிச்சு போடா. என் முகத்திலே முடிக்காத. அண்ணே ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா. அண்ணே சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விற்க போறேன்னே. உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே. பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு.
தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா? அமுக்குறீங்க மாமா. டேய், ஆ, 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? ஆஹா, 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய், சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க பாருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்ற? ஆஹா. வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பொண்ணு சொல்லுது, கொடுங்க. கொண்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய், அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு மட்டும்ண்ணே. யார் கண்ணு? ஊராங்க தான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போல இருக்கு. டேய், நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து வா. சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. வாயா. எனக்கு 4 காலை கொடுத்துருங்க, கால் வலி. 2 காலையும் ஒண்ணுது வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா? மாமா இந்தாங்க. டேய், என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். இங்க பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? சரிங்க. வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. என்னடி இது? முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுட நாயங்க. ஐயோ, அடிச்சிர உங்க அண்ணன் ஒருத்தன் ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா, பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா, பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தால, அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஓடிச்சு போடுவேன். போடி. வாடகைக்கு சைக்கிள் கொடுங்கண்ணே. கொடுங்க. சைக்கிள்ல கை வச்சுல கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல். அண்ணே, எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கண்ணே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணே, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ? அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்பையே எடை போட்டு திங்கிற நாயி இத நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ கொடுக்க சொல்றேன். ஹலோ, ப்ளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ, போலீஸ் போலீஸ், ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய், பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு. போலீஸ் இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பை ஏறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கறியா? அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஆ. ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உட்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு, பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்டு டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு. அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னென்ன எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணே? எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்னையால வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டல போட்டு உட்கார்றீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய், பின்ன என்கிட்ட கேட்காம 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்ன ஆனாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. செல்லக்கிளி, இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல், இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன். இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் மலாலக்கு நல்ல காலம் பொறுக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதல்வர் ஏற்பாடு பண்ணு. ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு தாடி அடிக்கிற? யோ, திருடுறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு
என் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னன்னு தெரியல, அதை சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையல். இவ்வளவு திருநானா? ஐயோ அண்ணே, என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. அதை அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. ஏய், யாருடா கொடுத்தா சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. ஏய், அப்பேற்பட்ட ரேவடி அவன்டாவே, அவனா நானா பாத்துக்கிற சொல்றா? யாரா அவன்? அண்ணே, நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு? நகை இவர்கிட்ட கொடுத்தேன். என்னப்பா? இதா பாரு. வளையல், செயின், அட்டிய, இது என் வீட்டு நகை தான். என்னடா? ஐயா ஏண்டா டேய், ஐயா. திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோன் அம்மா. லோன் ஐயா. ஐயோ, காலம் பிறந்துருச்சு, போடா. நல்ல காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டோன்னு கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? எங்கடா பிறந்தது? எப்படா பிறந்தது? இந்த எப்படா பிறந்தது? எப்படா? நல்லா சாப்பிடு. காட்டு. டேய், எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்குன்னா அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு விட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு, பால் சோறு, பால் சோறு, பால் சோறு, பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாய்யா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலில் நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலில் பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது நோ, வரட்டும். அது வரைக்கும் நான் தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, ஏன்? போய் ரெடி ஆயிக்கா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? டேய், என்னடா இது? சாமி, இது என்னடா? வைக்கிற வெட்டிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. அண்ணே, வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. படையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. காசு வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி, போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே, செல்லக்கிளே, ஏன்? இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்டேன். இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. டேய், நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிறேன், போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணும் பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியில பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.